வணக்கம் வர்த்தக உலகம். சார் தாமோதரன் துபாயிலேருந்து பேசுகிறேன் சார். வெல்கம் தாமோதரன், சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் மே 2010ல சார் தான் ரெஃபர் பண்ணியிருந்தார் CCCL கன்சாலிடேட் கன்ஸ்ட்ரக்ஷன். வெரி குட். சரி, அது வந்து 82 rupees நான் வாங்கியிருந்தேன், ஒரு 600 ஷேர்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். சரி. அதுக்கப்புறமா அது வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப டவுன்ல போய் 18 rupeesல இருக்கு. இப்போ ஆவரேஜ் பண்ணி அட்லீஸ்ட் அது வந்து 50 rupeesல வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இவ்வளவு குறைஞ்சிருக்கு, இதை வச்சிருக்கலாமா, இன்னும் பண்ணலாமான்னு. அடுத்தபடியா JSW எனர்ஜி, 3A இன்ஃபோடெக், MIC எலக்ட்ரானிக்ஸ், இது மூணை பத்தியும் கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. ஸோ நான் மூன்றாவது JSW எனர்ஜி, MIC இன்ஃபோடெக், மூணாவது மிக் எலக்ட்ரானிக்ஸ். ரைட் சார், வாழ்த்துக்கள் சார். கேள்விக்கு நன்றி. நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப இந்த அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் பீட்டன் அவுட் ஸ்டாக்ஸ்ங்கிறதுல CCCL இட் ரிமைன்ஸ். பட் இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. நான் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியல. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி. சேம் சிச்சுவேஷனில் 450 ரூபா இருந்த DLF மாதிரி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆர் ஃபாலன் ஒன்லி டு அபவுட் 200 levels. 50% தான் ஃபாலோ ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 60% 80% வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. இட்ஸ் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஏன்னா இது வந்து எங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்க இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அபவுட் 13-14 மாதிரி எனக்கு ஒரு மை ஃபியர் இஸ் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் 13 and 14 அப்படி இருக்கு எனக்கு. இருந்தாலும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் we don't find anything wrong with the company. We continue to see the company. இன்னும் எங்கிட்ட இந்த ஷேர்ஸ் வச்சுட்டே தான் இருக்கேன். உங்ககிட்ட சொன்னால் as I told you what I tell others, I put my money also there. அந்த பேசிஸில் I also still hold this company. சமீப காலத்தில் quite a good amount of buying has happened between this 20 and 17-18 it has been happening. ஸோ பொறுமை தான் வேணும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏறப்போ என்னுடைய லாஸ்ட் 1.5 வருஷமாகவே ஐ ஹேவ் பின் எக்ஸ்பெக்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு மூவ் அப். இட் ஹஸ் நாட் மூவ் அப். ஒன்று. ரெண்டாவது அவர் கேட்டிருக்கிற கேள்வி JSW எனர்ஜி 110 ரூபா தாண்டணும்ப்பா. தாண்டல்னா தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் தட் இஸ் பாசிபிள் இன் தட் JSW எனர்ஜி. தென் த நெக்ஸ்ட் இஸ் 3A இன்ஃபோடெக். அதுவும் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டாங்க. இன்னும் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் டு 3A இன்ஃபோடெக் இன் ஸ்பைட் ஆஃப் த குட் பேரண்டேஜ் ஆஃப் ICICI. நத்திங் இஸ் ஹேப்பனிங் டு இட். எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பேசிக்கலி மார்க்கெட் இட் செல்ஃப் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஓவரால் மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். இன்னும் பெயின்ஸ் ஆர் நாட் ஓவர். நான் எல்லாரும் நினைக்கலாம் 4800 வந்தது. நான் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. 4000 யாரோ ஒருத்தர் கேட்டார் எனக்கு ஃபோனில். 4800 சொன்னீங்க, நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நான் மார்க்கெட் எண்டா? எனக்கு அப்படி தெரியல. ஏன் ரீசன் சொல்கிறேன்னா, த டே இட் பிரீச்டு 4800, lot of positions were built below 4800. 4775 was the average rate. Good amount of volume has taken place at that level. திருப்பி ரீபவுண்ட் பெரிய வால்யூம்ல ரீபவுண்ட் நடக்கல. அதனால 4775 இன்னொரு தடவை பிரீச் பண்ணி கீழே போகத்தான் போகும். So MIC எலக்ட்ரானிக்ஸ் அவர் கிட்ட சொல்லிட்டு I have not seen it for quite some time. I have not seen it at all. இது ரெண்டும் நான் பார்த்திருக்கேன். அட்லீஸ்ட் 3A இதுவும் JSW எனர்ஜி பார்த்திருக்கேன். அதை நான் பார்க்கவே. ஸோ தாமோதரன் துபாயிலேருந்து கூப்பிட்டவருக்கு ஆவரேஜ் 50 ரூபாய் இருந்தாலும் CCCL வைத்து கொண்டு தான் இருக்கணும். நீங்களும் வச்சிட்டு இருக்கீங்க. தாமோதரன் நீங்க முடிந்ததுன்னா இது 13-14 ரூபா வந்துன்னா திருப்பியும் என்ன குவான்டிட்டி நீங்கள் முன்னாடி பண்ணீங்களோ அந்த குவான்டிட்டியை விட்டுட்டு என்ன அமௌண்ட் நீங்கள் போட்டிங்களோ அந்த அமௌண்ட் திருப்பி போடுங்க. இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி பேசிக்கலி. சார் தங்கத்தை பற்றி சொன்னீங்க சார். அதுக்குள்ள நேர் வந்துட்டார். வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம் சார், திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். வெல்கம் சார். சார் இப்போது கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறாங்கல்லங்க சார். சரி. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி. இப்போ நான் எப்பவும் போல் வந்து இன்ட்ராடே பண்ணுவேன், வாங்கி வச்சு டெலிவரி எடுத்து வச்சு பண்ணுவேன் சார். திடீர்னு என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு ஒரு 20 ரூபா 30 ரூபா மைனஸ் வந்துருச்சு. பிஃபோர் ஒன் மந்த் முன்னாடிங்க சார். சரி. அப்போ நான் போய் என்னோட ஏஜென்ட்டை கேட்டால் அவர் சொன்னார், இந்த மாதிரிங்க மேலே வந்து ஒருத்தர் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து மாற்றி உங்களோட பின்னை வந்து மாற்றி போட்டு அடிச்சிட்டாங்க, அதனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க கையிலேருந்து அமௌண்ட் பே பண்ணாங்க. சரி. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி சம்பவம் இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. சரி. மறுபடியும் நான் கேட்குறேன், இதே மாதிரி மாற்றி அடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய நடக்கிறது சகஜம் தான், இது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு பணம் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் இது சாத்தியம்? இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை நம்ம அக்கௌண்ட்லன்னு பணம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம டிடி தான் கொடுக்குறோம், நம்மளுக்கு அவங்க டிடியா மட்டும்தான் கொடுக்க முடியுமா? நம்ம எதாவது இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து தானே எடுக்க முடியும். அவங்க இப்போ நான் ஒரு டைம் அவங்களுக்கு என்னோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு 1 ரூபா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்கிட்ட 1 ரூபா கையில் கொடுத்துட்டு நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்குங்கிற. ஆனால் ஒன்று நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கையில் கேஷ் வாங்கி பழக்கப்பட்டீங்கன்னா
பிற்காலத்தில் இதே மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஓரலாக தவிர எங்கே இல்லை, ரிட்டனாக எங்கே இருக்குது, ரிட்டன் எவிடன்ஸ் எங்கே இருக்குது, நீங்கள் பண்ணினதனுடைய நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நான் இது பண்ணாத ஒரு ட்ரேடை நீங்கள் இந்த மாதிரி பண்ணினதாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரிட்டன் எவிடன்ஸ் எங்கே இருக்குது. நாளைக்கு நீங்கள் என்னதான் தலைகீழ நின்று அவங்க கையில் எனக்கு கொண்டு வந்து கேஷ் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் எவிடன்ஸுங்கிறது உங்கள் பேப்பரில் இருக்கணும். தயவுசெய்து இது எம்சிஎக்ஸாக இருந்தால் எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும், என்சிடெக்ஸாக இருந்தால் என்சிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் கம்ப்ளைண்ட் எழுதுங்க. கண்டிப்பாக இதற்கு உண்டான வழிமுறை என்னங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் செய்யும்போது நம்பரை மாற்றி அடிச்சிட்டாங்கன்ற காரணத்தை 2வது முறை சொல்லியிருக்காங்க. ஆக உள்ள அவங்க செய்கின்ற அந்த ஒரு நிறுவனத்தில் இவருடைய அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டு செய்யலாம், இல்லை வேணும்னு யாராவது செய்யலாம், பல சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லைங்களா. பலமுறை நடக்குதுன்னு அவர் சொல்லும்போது நம்ம இருந்தால் அது வேண்டுமென்றே செய்யப்பட வேண்டுதான் நினைக்க நம்ம நடக்கும். எம்சிஎஸ்க்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் உங்களுக்கு சேஃப்.